பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சற்று நேரத்தில் சந்திக்கிறார் விஜய். தனியார் திருமண மண்டபத்தில் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை பொதுமக்களுடன் கலந்துரையாடுகிறார். போராட்டக் குழுவினரை விஜய் சந்திக்க உள்ள நிலையில் ஏகனாபுரம் தனியார் மண்டபத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ஆதார் அட்டையை பரிசோதித்து 13 கிராம மக்கள் மட்டும் அனுமதி. பரந்தூர் நோக்கி செல்ல முயன்ற தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தம். பொன்னேரிக்கரை செக் போஸ்டில் தடுத்து திருப்பி அனுப்பும் காவலர்கள். பரந்தூர் மக்களை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். மக்கள் தெரிவிக்கும் குறைகளை தமிழ்நாடு அரசிடம் விஜய் எடுத்துரைக்கலாம் என்றும் கருத்து. புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த அதிமுக நிர்வாகி காட்டி கொடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொலையாளிகளை விட்டுவிட்டு மற்றவர்களை கைது செய்து வழக்கை திசை திருப்புவதாக கண்டனம். ஆம்னி பேருந்துகள் வெளிவட்டச் சாலை வழியாக வந்தால் வானகரம் கோயம்பேடு இடையே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். கிளாம்பாக்கம் முதல் ஊரப்பாக்கம் வரை ஊர்ந்து சென்ற வாகனங்கள். MBA MCA படிப்பிற்கான டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மகர விளக்கு விழா நிறைவு பெற்றதை அடுத்து சபரிமலை கோயிலில் நடை அடைப்பு. சுமார் 53 லட்சம் பேர் ஐயப்பனை தரிசித்ததாக தகவல். சென்னை காமராஜர் சாலையில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. மிடுக்காக அணிவகுத்துச் சென்ற முப்படைகள் மற்றும் காவல்துறை வீரர்கள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பெய்த கனமழை. 500 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் ஒரே ஆண்டில் 12,80,000 மனுக்களுக்கு தீர்வு. மக்களுக்கான அரசு என்பதற்கு உதாரணமான திட்டம் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பெருமிதம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் குறைந்த வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீக்கம். தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் அருவிகளில் குளிக்க 2ஆம் நாளாக தடை. சாரல் மழை பெய்து வரும் நிலையில் செல்ஃபி மட்டும் எடுத்துவிட்டு ஏமாற்றத்துடன் சென்ற சுற்றுலா பயணிகள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே நடந்த இரட்டை கொலையில் 5 பேர் கைது. பட்டாபிராம் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ஜெகன் பணியிடை நீக்கம். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து 3 பிணை கைதிகளை விடுவித்த ஹமாஸ் அமைப்பு. 90 பாலஸ்தீனர்களை விடுவித்தது இஸ்ரேல் ராணுவம். அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்றிரவு 10:30 மணிக்கு பதவியேற்கிறார் ட்ரம்ப். களை கட்டத் தொடங்கிய கொண்டாட்டங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குள் வந்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் தற்போது பரப்புரை வாகனத்தில் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் பரந்தூர் மக்களை சந்திக்க உள்ள நிலையில் அவருடைய வாகனம் அங்கு வந்திருக்கிறது. அதனுள் அவர் இருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போதைய நிலவரம் என? விஜய் இப்போ இந்த களத்திற்கு வந்திருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்?
பரந்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் புதிதாக அமைய இருக்கின்ற இந்த விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 13 கிராமத்தையும் சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். பல்வேறு கட்சிகள் சார்பாக அதுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து ஆதரவுகளை தெரிவிக்க இருக்கிறார். அதற்காக அவர் தற்போது வந்திருக்கிறார். அந்த கிராம பகுதிக்கு அவர் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மக்களை சந்திக்கக்கூடிய பகுதிக்கு இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறார். சரியாக ஒரு 11:30 மணி அளவில் அந்த மக்களை சந்திக்கும் இடத்திற்கு அவர் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த கிராம பகுதியில் மக்களை சந்திப்பதற்கான அனுமதிகள் வேண்டும் என்று கேட்கப்பட்ட நிலையில் இந்த பாதுகாப்பாக இருக்கும் அவர் கூட்ட நெரிசல் தவிர்ப்பதற்காக இந்த பகுதியில் தற்போது இந்த மக்களை சந்திக்கிறார். குறிப்பாக 13 கிராமங்களை சேர்ந்த மக்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரந்தூர், நெல்வயல் போன்ற பகுதிகளை சார்ந்த 13 கிராம மக்களினுடைய ஆதார் அட்டைகளை காண்பித்த பிறகே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். கலந்துரையாட இருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய விஜய் அவர்கள் அந்த மக்களுடன் எது போன்ற பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது, என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது, உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என்று மக்களுடன் பேசுவதற்கான அந்த ஏற்பாடுகளும் அங்கே அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக போலீசார் கொடுத்திருக்கிற நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணியிலிருந்து 1:30 1 மணிக்குள்ள இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை போலீஸ் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சுற்றுவட்டார ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 செக் போஸ்டுகள் அமைத்து அந்த பகுதி மக்கள் மட்டுமே, வாகனங்கள் மட்டுமே உள்ள அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த கலந்துரையாடல் சந்திப்பு நடைபெறும் இடத்திலும் போலீசார் பாதுகாப்பும் மற்றும் விஜய் எப்போதும் தனியாக வைத்திருக்கக்கூடிய இந்த தனியார் பாதுகாப்பும் இந்த பாதுகாப்பு இந்த பகுதியில் தற்போது கூடியிருக்கிறாங்க. காயத்ரி, ரகுவரன், இப்போ சந்திப்பு என்பது 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு உடனடியாக விஜய் அங்கிருந்து புறப்படுவாரா? இப்போ மக்களை சந்திக்கும் பொழுது அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது கேட்கறது எந்த நடைமுறையில இருக்கும்? இதுக்கு முன்பாக விஜயனுடைய கூட்டத்தில் அவர் ஒரு இடத்துக்கு போகலங்கிற விமர்சனம் இருந்தது. அதை மாற்றக்கூடியதாக இது இருக்கும்னு பார்க்கலாமா? குறிப்பாக தாவேகா கட்சி தொடங்கியதிலிருந்து விஜய் அவர்கள் ஒரு களத்திற்கு சென்று மக்கள் பிரச்சனை சார்ந்த ஒரு விஷயத்தில் அவர் எந்த போராட்டத்திலும் பங்கேற்கவில்லை, மக்கள் சார்ந்து அவர் குரல் கொடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில ஒரு தற்போது முதல் முறையாக மக்கள் பிரச்சனை சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு மக்களுடன் நேரடியாக சென்று அவர்களுடைய கலந்துரையாடலும் அவர்களுடைய குறைகளை கேட்டிருந்து அந்த போராட்டத்திற்கு மக்கள் 910 நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக தூத்துக்குடியில் நடந்த வெள்ள சேத பகுதிக்கு அவர் நேரில் சென்றிருந்து நிவாரண சென்னையில் நடந்த வெள்ள பாதிப்பு பகுதிக்கு நிவாரணம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில தான் தற்போது விஜய் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்க, மக்கள் போராட்டமாக வெடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில நேரடியாக அவர்களுக்கு ஆதரவை கொடுத்திருக்கிறார். இங்கு அவர் என்ன பேசுவார், எந்த கொள்கை சார்ந்து பேசுவார் அப்படின்றது ஒரு அரசியல் தளத்துல ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் கட்சியினுடைய மாநாட்டில் இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவருக்கு அந்த கொள்கை, அதே சூழ்நிலையில் தான் தற்போது அந்த பகுதியில் போராடக்கூடிய மக்களையும் தற்போது சந்திக்க வந்திருப்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. காயத்ரி, நிச்சயமாக ரகுவரன், கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.